அகரத்தின் அன்பான வணக்கங்கள். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் என்ற கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள 8 கை அம்மன் கோவிலுடைய வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கொல்லிமலை மிக பிரபலமான ஒரு சுற்றுலா தலம். சங்க காலத்தில் கடையேழு வள்ளல்களில் ஒருவர் வல்வில் ஓரி. இவர் கொல்லிமலையையும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் ஆட்சி செய்து வந்தார். ஓரி என்ற சொல்லுக்கு ஒப்பற்றவன் என்பது பொருள். ஓரி அரசாங்கம் செய்த கொல்லிமலையின் ஒரு பகுதிக்கு அரப்பள்ளி என்ற பெயர். அதன் காரணமாகவே அங்கு ஈசன் குடிகொண்டுள்ளதால் அரப்பளீஸ்வரர் என அங்கு இருக்கும் சிவன் கோவிலுக்கு பெயரானது உண்டானது. வல்வில் ஓரி மன்னனுக்கு இங்கு செம்மேடு என்ற ஒரு இடத்தில் சிலையானது உள்ளது. ஆடி 18 அன்று மன்னனுக்கு ஓர் விழாவானது இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மன்னனுக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த திருவிழாவானது நடத்தப்படுகிறது. இந்த அழகு மிகுந்த கொல்லிமலைக்கு புகழ் சேர்த்தது கொல்லிப்பாவை. இந்த கொல்லிப்பாவை என்பதுதான் இந்த 8 கை அம்மனாக அங்கு இருக்கும் மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். கொல்லி மரங்கள் இங்கு அதிக அளவில் நிறைந்திருந்ததால் இம்மலைக்கு கொல்லிமலை என பெயர் வந்தது. இந்த அழகு நிறைந்த மலையில் அற்புதமாக காட்சியளிக்கும் கொல்லிப்பாவை என்று சொல்லக்கூடிய 8 கை அம்மனுடைய வரலாற்றை தற்போது நாம் பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மதுரையில் அமைந்திருந்த சதுரகிரி மலையில் வாழ்ந்த சித்தர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பல மலைகளையும் தாண்டி தற்போது இருக்கும் கொல்லிமலைக்கு வந்துள்ளார்கள். அது ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்ததன் காரணமாக மேல்கலிங்கப்பட்டி என்ற ஒரு இடத்தில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து கடும் தவம் செய்தார்கள். ஏற்கனவே அங்கிருந்த அசுரர்களும் வன விலங்குகளும் சித்தர்களை தொந்தரவு செய்தனர். இதை தடுக்கும் பொருட்டு சித்தர்கள் ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அது தங்களுடைய கண்களுக்கு மட்டுமே தெரியும்படியும் வைத்தார்கள். சித்தர்கள் தவம் இருந்தபோது தொந்தரவு செய்த அசுரர்களை 8 கை அம்மன் வதம் செய்தாள். காலப்போக்கில் அந்த அம்மன் சிலையானது அதே இடத்தில் மண்ணில் புதைந்து போனது. அங்கு இருந்த மக்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை அந்த பகுதியில் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஓர் இடத்தை பார்த்து பசுக்கள் அலறி அடித்தபடி மிரண்டு ஓடியது. அதனால் அந்த ஊர் மக்கள் அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது அங்கு ஒரு அம்மன் சிலையானது இருந்தது. தங்களுக்கு அருள் புரிவதற்காகவே அம்மன் மண்ணிலிருந்து சுயம்புவாக தோன்றியுள்ளார் என்று நினைத்து அங்கிருந்த மக்கள் மர இலைகளை கொண்டு ஒரு சிறிய கோவில் அமைத்து அம்மனை தங்களுடைய குல தெய்வமாகவே வணங்கத் தொடங்கினார்கள். இந்த அம்மனுக்கு 8 கைகள் இருந்ததால் 8 கை அம்மன் என்றும், இந்த பகுதியில் கொல்லி மரங்கள் அதிகமாக நிறைந்து காணப்பட்டதால் அதற்கு கொல்லிப்பாவை என்ற பெயரும் உண்டானது. இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி இன்னொரு செவிவழி செய்தியும் உள்ளது. 18 சித்தர்கள் சதுரகிரி மலையில் இருந்து வந்து தங்களை தொந்தரவு செய்த அசுரர்களை அழிப்பதற்காக சித்தர்களே 8 கை அம்மனை உருவாக்கினார்கள் என்பதற்கு மாறாக இப்பகுதியில் தேவர்களும் ரிஷிகளும் தவம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களை அசுரர்கள் தொந்தரவு செய்தனர். அந்த அசுரர்களை அழிப்பதற்காக ரிஷிகள் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியை நாடியுள்ளார்கள். விஸ்வகர்மாவும் ஒரு பெண் சிலையை செய்து கொடுத்து அந்த பெண்ணுக்கு சக்தியை கொடுத்துள்ளார். அதற்கு கொல்லிப்பாவை என்ற ஒரு பெயரை வைத்தார்கள் மகரிஷிகள். அந்த பெண்ணை பார்த்து மோகம் கொண்ட அசுரர்கள் அந்த பெண்ணை நெருங்கி வரும்போது அந்த அசுரர்களை அம்பிகை வதம் செய்து தவம் செய்து கொண்டிருந்த தேவர்களையும் மகரிஷிகளையும் காப்பாற்றினாள் என்றும், அம்மனுக்கு 8 கை இருந்ததால் 8 கை அம்மன் என்று அழைக்கப்பட்டாள். இப்படி ஒரு செவிவழி கதையும் இங்கு சொல்லப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனையாக அதிக முன்வைப்பது குழந்தை வரம் வேண்டிதான். இதுவே நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைந்திருக்கும் 8 கை அம்மனுடைய வரலாறாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.